ಶ್ರೀ ವಿಠ್ಠಲ ಪಾಂಡುರಂಗ ಶ್ರೀ மகாபக்த விஜயம் ஹரி அனந்த வைஷ்ணவர் சரிதம் ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடித்தான் அடியவர்காச் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே. திருநாவுக்கரசர். கதையின் தோற்றுவாய். தமிழ்நாட்டிலே திருக்கடையூர் என்னும் திருத்தலத்தை அறியாதார் இரார். என்றும் 16 வயதாக விளங்கும் மார்க்கண்டேயர் சிவபெருமானை பூஜித்த திருத்தலம் அது. அங்கே எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை அமிர்தகடேஸ்வரர் என்றும் அம்பிகையை அபிராம சௌந்தரி என்றும் அழைப்பர். பித்தன் என்று பிறர் நினைத்த அபிராமி பட்டர் என்பவருக்கு தேவி தன் குண்டலத்தை வான வீதியிலே வீசி எரிந்த அற்புதம் கடந்த 100 வருஷங்களுக்குள் நடந்தது. இன்றும் அந்த பட்டர் பாடிய அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்பவர்கள் இஷ்ட சித்திகளையெல்லாம் பெறுகிறார்கள் என்பது கண்கூடு. இந்த திருத்தலத்திலே காலனை காலால் உதைத்து குழந்தை மார்க்கண்டனை தழுவிக் கொண்டார் சிவபெருமான். இன்றும் அங்கே திருவிழாவிலே காலசம்ஹார உற்சவம் நடைபெறுகிறது. இம்மாதிரியே மரலியை வென்ற பெருமை ஸ்ரீ ஹரி அனந்த வைஷ்ணவரைச் சேரும். ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்து தமது மாணவனது உயிரை மீட்டு வந்தார் அவர். அத்தியாயம் 1. குருவும் மாணவனும். ஓர் அழகிய சிற்றூர். அதிலே வசித்து வந்தார் ஹரி அனந்தர் என்னும் வைஷ்ணவர். இவரது தெய்வ பக்தியைக் கண்டு அவ்வூர் வாசிகள் இவரை வைஷ்ணவர் என்ற சொல்லாலே குறித்தனர். உண்மையான வைஷ்ணவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு ஆதர்சமாக விளங்கினார். வேத சாஸ்திரங்களிலே கரை கண்டவர், முக்காலங்களையும் உணர்ந்தவர். இவருடைய செயல்களெல்லாம் தூய்மையானவை. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற மொழி இவருக்கே பொருந்தும். இவர் ராமானுஜரது மதத்தை பின்பற்றியவர். இவரது இல்லம் எப்பொழுதும் வித்தியார்த்திகளால் நிறைந்திருக்கும். இவர் தம்முடைய அறிவு செல்வத்தை எல்லாம் மாணவர்களுக்கு போதிப்பதே பிறவிப் பயன் என்று கருதுபவர். இவரிடமிருந்த பல மாணவர்களுள் ஒருவன் மட்டும் இவரிடம் மிகுதியும் அன்பு வைத்திருந்தான். இவன் குருகுல முறைப்படி நாள்தோறும் பிக்ஷைக்குச் சென்று ஒரு படி ரொட்டி மாவு கொண்டு வருவான். அதை இவருடைய திருவடிகளின் முன்பு சமர்ப்பித்து பின் ரொட்டி செய்வான். அந்த ரொட்டிகளில் தாம் ஏற்றது போக மீதியை அதிதிகளுக்கு விநியோகிக்கச் செய்வார் இவர். இப்படியே அந்த மாணவன் வடமொழியில் உள்ள எல்லா சாஸ்திரங்களையும் வேதாந்தங்களையும் பயிலுவதும் குருவுக்கு பணிவிடை செய்வதுமாகவே இருந்து வந்தான். அவனுடைய பக்தியும் ஸ்ரத்தையும் காண்போரது நெஞ்சை வசீகரித்தன. ஒரு சமயம் சாது ராமானந்தர், இவர் கபீர்தாசரின் குரு, அந்த சிற்றூருக்கு வந்து மடத்திலே தங்கியிருந்தார். பிக்ஷைக்குச் சென்ற இந்த மாணவன் மடத்தின் திண்ணையிலே அவர் வீற்றிருப்பதைக் கண்டான். ஏற்கனவே அவரது பெருமையை கேள்வியுற்றிருந்த அவன்
அருகே சென்று தன் கையிலே இருந்த பிக்ஷா பாத்திரத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு அவரை வணங்கினான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கு ஏற்றாற்போல அவனது தன்மையை உணர்ந்த அவர் இப்பேற்பட்ட மாணவனை அடைந்த குரு பாக்யசாலி என்று எண்ணினார். மறுவினாடி அடடா அந்தோ என்ற சொல் அவர் வாயினின்றும் எழுந்தது. மாணவன் திகைத்துப் போனான். மற்றவர்களும் என்ன என்ன என்று பரபரப்படைந்தனர். ராமானந்தர் நெருமூச்சு எறிந்தார். பிறகு மிகவும் அன்பும் பரிவும் கலந்த குரலில் தயக்கத்துடன், இவ்வளவு நற்பண்புகள் வாய்ந்த உனக்கு நாளை காலையோடு ஆயுள் முடிந்து விடுகிறது. இதை எண்ணியே என்னையும் அறியாமல் அந்தோ என்றேன் என்றார். மாணவனது முகத்திலே ஒருவிதமான மாறுதலும் இல்லை. சுவாமி, அப்படியே இருந்தாலும் நான் மரணத்துக்கு அஞ்சவில்லை. அதற்கு முன் இன்றைய தினம் தங்களைப் போன்ற மகான்களது தரிசனம் கிடைத்ததே, அதையே பெரும்பேராக கருதுகிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை அவரை வணங்கினான். குருவிடம் இந்த செய்தியை சொல்ல விரைந்தான். குருநாதர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். பிக்ஷா பாத்திரத்தை வைக்கவும் அவர் நிஷ்டை கலையவும் சரியாக இருந்தது. மாணவன் இவரை வணங்கி தான் ராமானந்தரை கண்டதையும் அவர் சொன்ன செய்தியையும் விவரித்தான். பிறகு, சுவாமி, நான் மரணத்துக்கு அஞ்சவில்லை. தேவரீருக்கு தொண்டு செய்யும் பேறு இன்னும் சிறிது காலம் நீடிக்கவில்லையே என்று வருந்துகிறேன் என்றான். ஹரி அனந்தர் மாணவனை அருகில் அழைத்து, இன்றைய வேலைகளை வழக்கம் போல் செய்துவிட்டு தியானம் முடித்து தூங்கு. விடியற்காலையிலே அருணோதயத்துக்கே என்னை எழுப்பு என்றார். அத்தியாயம் 2. மரலியை வென்ற தியானம். மறுநாள் பொழுது விடிந்தது. இருவரும் நீராடி பூஜை முடித்து தியானம் செய்யும் சமயம். இவர் மாணவனை அருகில் அழைத்து தம் எதிரிலேயே பத்மாசனமிட்டு அமரும்படி சொல்லி, தாமும் பத்மாசனத்திலே அமர்ந்து புலன்களை ஒவ்வொன்றாய் ஒடுக்கி நிர்விகல்ப சமாதியிலே ஆழ்ந்தார். மாணவனும் அதே முறையில் ஆழ்ந்தான். இப்படி இருவரும் ஒரே விதமாய் தீவிரமாய் தமது ஹிருதய கமலத்திலே இறைவன் உறையும் வண்ணம் தியானிக்கலாயினர். இறைவன் இவர்களது இந்த ஒப்பற்ற தியானத்திற்கு கட்டுப்பட்டவராய் சங்கு சக்கரங்களுடன் அங்கே எழுந்தருளினார். சக்கரத் தாழ்வாரை குரு சிஷ்யன் இவ்விருவரது சிரத்திற்கும் மேலே சுழன்று கொண்டிருக்கும்படி பணித்து இறைவன் அங்கேயே தாமும் அமர்ந்து விட்டார். குருவும் சிஷ்யனும் இறைவனை கண்டு பேரானந்தத்தில் ஆழ்ந்தனர். ஆயிற்று. உரிய நேரம் வந்தது. நீல வண்ணத்தில் கொழுந்தால் உலகம் இருள் மூட எருமையின் மீதேறி வந்து நின்றான் மரலி. இங்கே இறைவன் புன்மூறுவலுடன் வீற்றிருக்க, எதிரில் குருவும் மாணவனும் மெய்மறந்த தவநிலையில் அமர்ந்திருப்பதையும் அவர்கள் தலைக்கு மேல் வெண்கொற்றக் கொடை போல் சக்கரம் கம்பீரமாகச் சுழலுவதையும் கண்டு நடுநடுங்கிப் போனான். அன்று தமிழ்நாட்டிலே திருக்கடையூரிலே பட்ட பாடு அவன் நெஞ்சிலே எழுந்தது. நெடுநேரம் காத்திருந்தும் அவர்களும் இறைவனும் அதே நிலையில் அமர்ந்திருக்கவே வேறு வழியின்றி தெற்கு நோக்கி திரும்பினான் யமதர்மராஜன். இறைவனுடைய மெய்யன்பர்களை நாம் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தான் அவன். அவன் செல்லவும் கண் விழித்தான் மாணவன். நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்று அப்பரெம்பெருமான் சொன்னது போல் இறைவனிருக்க நமக்கு இனி யமபயம் ஏது என்று எழுந்தான் மாணவன். ஹரி அனந்தரும் எழுந்தார். இறைவனது திருமுக மண்டலத்திலே
புன்னகை தோன்றியது. இருவரையும் நெஞ்சாரத் தழுவி ஆசி கூறி மறைந்தார் இறைவன். ஆயிற்று ஜாமம் 2. வழக்கம் போல் பிக்ஷைக்குச் சென்றான் அவன். முன் தினத்தைப் போலவே வழியிலே ராமானந்தர் மடத்தில் புகுந்து அவரது பாதத்தை வணங்கினான். அடடா, அற்புதம், பிழைத்து விட்டாயே என்று கேட்டவர் நடந்தவைகளை ஞான திருஷ்டியால் உணர்ந்து உடனே புறப்பட்டு சென்று ஹரி அனந்த வைஷ்ணவரது பாதங்களில் வீழ்ந்தார். இவர் உடனே அவருடைய திருவடிகளில் வணங்கி, மரலியே வென்ற உமது பக்தி அற்புதம் அற்புதம் என்று கண்ணீர் பெருகச் சொன்னார். இத்துடன் இந்த சரிதம் நிறைவு பெறுகிறது. பாண்டுரங்க மகாராஜ் கி ஜெய்.